ரியல் சூரியவம்சம் சம்பளம் வாங்கும் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை. அம்பானி போல் பில்லியனர் ஆனது எப்படி? கூகுள் நிறுவனத்தின் சிஇஓவும் ஆல்பாபெட் இன்க் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு $1 பில்லியன் கடந்துள்ளது. அதாவது 8000 கோடியை தாண்டியுள்ளது. கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பாபெட் நிறுவனத்தின் பங்குகளின் விலை பங்குச் சந்தையில் ஏற்றம் கண்டதால் இந்த அளவிற்கு சுந்தர் பிச்சை சொத்து மதிப்பு உயர்ந்துள்ளது. அவர் மட்டும் கையில் இருந்து பங்குகளை விற்காமல் இருந்திருந்தால் இன்னும் ஒரு 8000 கோடி அவர் கையில் இருந்திருக்கும். தமிழ்நாட்டின் மதுரையை பூர்வீகமாக கொண்ட சுந்தர் பிச்சை சென்னையில் பள்ளி படிப்பை முடித்தவர். பட்டப்படிப்பை கரக்பூர் ஐஐடியிலும் மேற்படிப்பை அமெரிக்காவிலும் முடித்தார். கடந்த 2004 கூகுள் நிறுவனத்தில் இணைந்தார். 2015 முதல் கூகுள் சிஇஓ பொறுப்பை கவனித்து வருகிறார். அதேபோல் கடந்த சில ஆண்டுகளாக கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பாபெட் நிறுவனத்தின் சிஇஓவாகவும் இருக்கிறார். சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தின் முதலாளிகளில் ஒருவர் இல்லை. அங்கு வேலை செய்யும் தலைமை செயல் அதிகாரி மட்டுமே. ஆனாலும் அவரது சொத்து மதிப்பு பில்லியனை தாண்டி உள்ளது. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒருவரின் சொத்து மதிப்பு பில்லியன் என்கின்ற அளவிற்கு மாறியிருப்பதை பலரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். மாத சம்பளம் வாங்கும் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை எப்படி ஒரு பில்லியனராக முடியும் என்று நினைக்கிறீர்களா? அந்த அளவிற்கு அவருக்கு சம்பளம் தந்துள்ளார்கள் என்று நினைக்கிறீர்களா? கிடையாது. ஆனாலும் அவர் அம்பானி போல் பில்லியனராக மாற ஏஐ காரணம். ஏஐ காரணமாக பலர் இன்று வேலையை இழந்து வருகின்றனர். ஆனால் அந்த ஏஐயை உருவாக்கும் பணியில் சுந்தர் பிச்சை பில்லியனராக மாறியுள்ளார். ஆல்பாபெட் இன்க் நிறுவனத்தின் மதிப்பு ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் வளர்ந்துள்ளது. இதன் காரணமாக அதன் முதலீட்டாளர்களுக்கு 120% வருமானத்தை அள்ளி வழங்கியுள்ளது. இதில் பல முதலீட்டாளர்கள் பயன்பெற்றுள்ளனர். அந்த வகையில் சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பும் மிக பெரிய அளவில் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக நிறுவனர் அல்லாத சிஇஓ பிரிவில் 10 இலக்க சொத்து மதிப்பை கொண்டுள்ளவர்களின் பட்டியலில் ஒருவராக சுந்தர் பிச்சை இணைந்திருக்கிறார். மிகவும் அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் மாத சம்பளம் வாங்கும் ஒருவர் பில்லியனர் ஆவது மிகவும் அசாதாரணமானது. தற்பொழுது இந்திய மதிப்பில் சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு 8000க்கும் மேற்பட்ட கோடி ஆகும். சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு இப்படி உயர காரணம் ஆல்பாபெட் இன்க் நிறுவனத்தின் 2ஆம் காலாண்டு வருவாய் அதிகரிப்புதான். அதன் பங்குகள் 4.1% வரை உயர்ந்தன. இதுதான் சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு உயர காரணமாகும். அவரது பங்குகள் இப்பொழுது 2.5 பில்லியனுக்கும் அதிகமாக இருக்கும் என்று ப்ளூம்பெர்க் மதிப்பிட்டுள்ளது. பங்குகளை விற்ற காரணத்தினால் $1 பில்லியனுக்கும் அதிகமான லாபத்தை சுந்தர் பிச்சை தவறவிட்டுள்ளார். இந்திய மதிப்பு 8000க்கும் மேற்பட்ட கோடி ரூபாய் லாபத்தை சுந்தர் பிச்சை தவறவிட்டுள்ளார்.